மறுபடியும் நாம் தேவனை ஆராதிக்க இப்படியாக தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி வருகிறார். இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனை நாம் தொழுது கொள்வோமாக. Once again, we are here to worship God, and as we continue to trust God in all that He does for us, all that He has done for us, we pray that as we worship God, He is with us. So we begin by prayer. நம்ம ஜெபம் செய்து ஆரம்பிப்போமாக. கிருபை நிறைந்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தேவனாக, எங்களுடைய பிதாவாக, எங்களுடைய மேய்ப்பராக நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதியும். நாங்கள் உம்மை எங்கிருந்தும் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள நீர் எங்களை வழிநடத்துவீராக. Gracious Father, we want to thank you that you are our God, our Father, our shepherd who leads us. And today, wherever we are, we worship you in spirit and in truth. May you lead us, O Lord. In Jesus' name we pray. Amen. இந்த நேரத்தில் நாம் முதலாவதாக ஆர்ப பாடலை நாம் பாடுவோமாக. We will have the opening hymn right now. தொடர்ந்து we continue. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடும் இருப்பாராக. நாம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். We will prepare our hearts. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும்
உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். உன்னத பாடல் த குளோரியா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். இப்பொழுது வேத பாடம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பாடம் யோவான் 10வது அதிகாரம் வசனம் 1-10. இப்பொழுது நீங்கள் கொஞ்ச நேரம் வாசிக்கலாம். The reading for today is from the Gospel of John, chapter 10, verse 1-10. You may take some time to read these verses before we worship. இந்த வசனங்களை வாசித்த பின்பு நாம் தேவனை தொடர்ந்து துதி பாடல் மூலமாக ஆராதிப்போமாக. After reading this passage, may we continue to worship God through songs of praise. இப்பொழுது துதி பாடலுக்கு நாம் செல்வோம். ஹல்லேலூயா. இயேசுவின் இனிதான நாமத்திலே நாம் யாவரும் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலும் கூட தேவன் செய்த என்னெல்லாம் நன்மைகளுக்காக அவரை துதித்து புகழ்ந்து பாடுவோம். அவர் நம்முடைய கண்மலையான தேவனாய் இருக்கிறார். நம்மை அனுதினமும் காக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே.
shepherd, lead us. Much we need thy tender care. In thy pleasant pastures feed us. For our use thy folds prepare. Blessed Jesus, thou hast bought us, thine we are. Blessed Jesus, thou hast bought us, thine we are. We are thine, do thou befriend us, be the guardian of our way. Keep thy flock from sin, defend us, seek us when we go astray. Blessed Jesus, hear, oh hear us when we pray. Blessed Jesus, hear, oh hear us when we pray. Thou hast promised to receive us, poor and sinful though we be. Thou hast mercy to relieve us, grace to cleanse and power to free. Blessed Jesus, early let us turn to thee. Blessed Jesus, early let us turn to thee. Early let us seek thy favor, early let us do thy will. Blessed Lord and only Savior, with thy love our bosoms fill. Blessed Jesus, thou hast loved us, love us still. Blessed Jesus, thou hast loved us, love us still. The Lord's my shepherd, I'll not want. He makes me lie in pastures green. He leads me by the still waters. His goodness restores my soul, and I will trust in you alone, and I will trust in you alone. For your endless mercy follows me, your goodness will lead me home. He guides my ways in righteousness, and he anoints my head with oil, and my cup it overflows with joy. I feast on his pure delights, and I will trust in you alone, and I will trust in you alone. For your endless mercy follows me, your goodness will lead me home. And though I walk the darkest path, I will not fear the evil
will trust in you alone. And I will trust in you alone. For your endless mercy follows me. Your goodness will lead me home. And I will trust in you alone. And I will trust in you alone. For your endless mercy follows me. Your goodness will lead me home. For your endless mercy follows me. Your goodness will lead me home. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவரும் சிறந்தவரும் எங்களோடு வருகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களை வழி நடத்துகிற நல்ல மெய்ப்பராய் இருக்கிற தேவனையுமே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கூட தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம் எங்கள் வல்ல நல்ல பிதாவே. ஆமேன்.
இப்பொழுது தொடர்ந்து வேதத்தை நாம் தியானிப்போமாக. We continue now to reflect on God's word this morning. நாம் ஜெபம் செய்து ஆரம்பிப்போம். Let us pray. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக அனுதினமும் நீர் எங்களை போஷிக்கிறீர். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசும். இதை கேட்டு நாங்கள் உம்மை பின்பற்ற நீர் எங்களை வழி நடத்துவீராக. God who provides your word, who continue to speak to us, may you speak to us this morning through this passage and lead us, O Lord, as we are your people. We submit to you. In Jesus' name we pray. Amen. இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 10வது அதிகாரம் வசனம் 1 10. The reflection for this morning is from John chapter 10 verse 1 to 10. நம்மளுக்கு தெரிந்த இந்த வசனங்கள், this is a passage that we know for sure. இயேசு அங்கே அவரே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி நம்மளுக்கு அங்கே சொல்லுகிற இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். We read from this passage that Jesus is saying, I am the good shepherd. இந்த வசனங்களில் இன்றைக்கு நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய சூழ்நிலையில் ஒரு மேய்ப்பன் யார் என்று சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. As we reflect on this, we think about who is the shepherd in our lives. Despite all the challenges that we have, we will say that God is our shepherd. But to have someone as our shepherd means something. இன்றைக்கி ஒருத்தர் நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் அதில் சில காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இப்போதும் அநேக குரல்களை நம்ம கேட்குறோம். We have many voices in the world today. அநேக பேர் இதுக்கு பதில் உண்டு என்று சொல்லுகிறார்கள். Some people may claim that there is answer for all these things. சில பேர் அவர்கள் புதுசாக ஒரு காரியம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். சில பேர் கடவுள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லுகிறார்கள். We have many voices that claiming that God has revealed to them something, or there is something new that is being revealed, and so many voices that we hear around the world. உலகத்திலேருந்து அநேக குரல்களை நம்ம கேட்குறோம். ஆனால் யார் நம்மளுடைய மேய்ப்பர் என்று நம்ம சிந்திக்கும் போது அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், யாரை நாம் பின்பற்றுகிறோம். But when we ask who is our shepherd, the real question is who we are following at this particular moment. We may claim God, நம்ம கடவுள் என்று நம்ம சொல்லலாம். ஆனாலும் இந்த வசனங்களில் இயேசு நம்மளுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு எச்சரிப்பு அவர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவரை பின்பற்றுபவர்கள் என்ன செய்வார்கள் என்றும் இயேசு அங்கே சொல்லுகிறார். In this passage, Jesus reminds us that as his people, those who are claiming that he is their shepherd, they will do something. And as well as a warning that comes from this passage for those who are not shepherds but behaving as though they are the shepherds. இன்றைக்கி அநேக மேய்ப்பர்கள் இருக்கிறது போல இன்றைக்கி நம்ம சிந்திக்கலாம். ஆனால் இயேசு இங்கே அவர் எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக யோவான் 10வது அதிகாரம் வசனம் 1 இயேசு அங்கே சொல்லுகிறது என்னவென்றால், in John chapter 10 verse 1, Jesus says that there is this shepherd that who in verse 2 that the shepherd comes in the right way. But in verse 1 Jesus says the thief and the robbers, those who come not by the right way, they are not the shepherd. And he warns them, they are not coming through the door. 1வது வசனத்தில் அங்கே இயேசு சொல்லுகிறது என்னவென்றால், ஆட்டு தொழுவத்தில் அங்கே ஒரு கதவு வாசல் வழியாக வருகிறது தான் மேய்ப்பராக இருக்கிறார். மித்த வழியிலே வருகிறவர்கள் அவர்கள் திருடர்களும் கொள்ளைக்காரர்களுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு அங்கே எச்சரிக்கிறார். அப்போ முதலாவதாக இங்கே இயேசு நம்மளுக்கு தெரிவிக்கிறது என்னவென்றால், அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி எப்போதும் அங்கே இயேசு நாமத்தினாலே இல்லை இயேசுவை போல இல்லை கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதனைகள்
இல்லை வேறு குரல்கள் ஆண்டவர் இல்லாமல் வேற ஒரு குரல் வந்து அங்கே ஜனங்களை வழி நடத்துவது போல அங்கே வருகலாம். There are many voices. There are many voices that claim to come from God. Some of them, as Jesus warned, that they will claim that they are the Messiah, that leading the people. But Jesus is warning here and saying that be careful. They are not the real Messiah. They are not the real shepherd. அவர்கள் உண்மையான மேய்ப்பர்கள் இல்லை. அவர்கள் வருகிறது தீமையான காரியத்தினாலே அவர்கள் வருகிறார்கள். They are coming with evil purpose and intention. இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளும் என்றால் அங்கே அந்த காலத்தில் நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே அந்த மந்தைகளை அவர்கள் என்ன செய்வார்கள், ஆட்டு தொழுவத்தில் அப்படியாக ஒரு சுற்றி ஃபென்சஸ் இருக்கும், நடுவில் அங்கே வாசலில் ஒரு கதவு இருக்கும். அதன் மூலியமாகத்தான் அங்கே மேய்ப்பர்கள் ஆடுகளை கொண்டு வரலாம். நிறைய மேய்ப்பர்கள் இருந்தாக்கா நிறைய பேர் அவர்கள் அந்த வாசல் வழியாக வந்து ஆடுகளை வைத்துட்டு அவர்கள் இருக்கலாம். அங்கே வாசலுக்குள்ள ஒருத்தர் அங்கே ஒரு காட் அங்கே இருக்கலாம். வாசல் முன்னாலே அவர் தான் அங்கே சரியான ஆளுகளை தான் விடுவார், மித்தவர்களே அவர் அங்கே விடமாட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் passage, probably in those days a sheepfold means there was this place where there's fully fenced, and there is one door in which, or one gate which the shepherd can come in. If there is only one shepherd and some sheep, probably he will be alone there. Or if there are many shepherds coming and with their sheep, then there is a gatekeeper who will protect and allow only shepherd to come in. இந்த ஒரு சிந்தனையில் இயேசு அங்கே சொல்லுகிறது என்னவென்றால், வாசல் சரியான வழியில் அங்கே மேய்ப்பர் வருவார். The shepherd that comes will come in the right way, says Jesus. But there are people who will come many other ways, the robbers and thieves. மித்தவர்கள், திருடர்கள், அவர்கள் வாசல் வழியாக அவர்கள் வரல, அவர்கள் வேற ஒரு வழியாக எப்படியாவது வரலாம் என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறார்கள். சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு என்று சொல்லி சில காரியங்களை அந்த மந்தைகளை அவர்கள் கொண்டு போகணும் என்று சொல்லி அவர்கள் பார்க்குற இந்த திருடர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So what Jesus is saying is, these are people who those who find some way to steal the sheep. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் ஜனங்களாக நம்ம வாழுகிறது இந்த ஒரு போராட்டமான காலத்தில் நம்ம இருக்கும்போது ஆண்டவருடைய குரலை பின்பற்றுறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. As Christians in this challenging times, it is important for us to continue to listen to God's voice. But if we are not careful, ஆனால் நம்ம எச்சரிப்பாக இல்லாட்டி வேற குரல்களை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம என்ன சொல்வார்கள், ஏமாந்து போகக்கூடாது என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலியமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். Jesus is saying that there are many voices that may claim, that may lead us astray, that we have to be careful. அதனால் இவர்கள் என்னத்துக்கு வருகிறார்கள், and their intentions that Jesus is saying is, அவர்கள் அங்கே திருடத்துக்கும் கொலை செய்யறதுக்கும் அவர்கள் தீங்கை செய்யறதுக்கும் அவர்கள் வருகிறார்கள். Their only intention is to come, the thief is to come to steal, kill and destroy. அழிக்கிறதுக்கு அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய குரல் சபைகளிலும் அப்படியாக வந்து அநேக பிரச்சனைகளை கொண்டு போய் அநேக ஜனங்கள் அங்கே போராட்டத்தில் கொண்டு போகிற சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். We see that many voices that came into the churches and bring problems, destruction, and bringing many people astray. And this is something that we need to be careful. இதை நம்ம எச்சரிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னும் அநேக குரல்கள் வருகிறது. There are many voices that come today that claiming that in the name of God and saying things to lead us in certain direction. நம்முடைய அநேக வழியிலே கொண்டு போகிறதுக்கு பல பேர் பல விதமான காரியங்களை சொல்லலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறது என்னவென்றால், இயேசு சொல்லுகிறார்,
ஆனால் மேய்ப்பருடைய குரலை அந்த மந்தை அறிந்திருக்கிறது. Secondly, we see that Jesus is saying in verse 3 that the sheep will know the shepherd's voice. அப்போ அந்த மேய்ப்பர் குரலை கேட்டு மந்தை மேய்ப்பருடைய குரலை கேட்டு பின்பற்றுகிறது. The sheep follows the shepherd's voice and follows him. அங்கே மேய்ப்பர் எப்படியாக வருகிறார்? அவர் அங்கே வாசல் வழியாக வந்து அவர் அங்கே ஆட்டுக்குட்டிகளே அவருடைய பேர் சொல்லி அவர் அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். The shepherd knows the sheep by name. இது என்னத்தை காண்பிக்கிறது என்றால் அந்த அந்த மேய்ப்பருக்கும் அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். There's a relationship between the shepherd and the sheep. அந்த உறவுனால தான் அவர்கள் மேய்ப்பருடைய குரலை அறிந்திருக்கிறார்கள். Because of that they recognize the voice of the shepherd. And this is important. இது முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு கடவுளை நாம் பின்பற்றுகிறோம், கடவுளுடைய குரலை நம்ம கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு நம்ம அந்த உறவு இருக்கும்போது தான் அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது சும்மாக வராது. If we have a relationship with God, then we will recognize God's voice in the midst of so many voices that we hear around the world. அநேக பேர் இன்னைக்கு நம்மளுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி அவர்கள் சொல்லலாம். ஆனாலும் நம்மளுடைய நல்ல மேய்ப்பர் மட்டும்தான் நம்மளுக்கு உண்மையான வழியிலே கொண்டு போக முடியும். Many may claim that they are coming to help us, to do good for us, but we know that only God can really lead us in green pastures. அப்போ இப்படியாக இருக்கும்போது இன்றைக்கி இந்த நல்ல மேய்ப்பரோடு நம்மளுக்கு முதல் உறவு இருக்கிறதா? அதுதான் இந்த ஈஸ்டர் காலத்தில் நம்ம பார்க்குறோம். இயேசு உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பிதாவுக்கிட்டே அவர் ஒரு புது உறவிலே கொண்டு போகிறதே நம்ம பார்க்குறோம். That is what we are reminded in the time of season of Easter, that Jesus came to this world to bring us into a new relationship with God, so that we will recognize His voice. அவருடைய குரலை நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அவருடைய வழிநடத்தலில் நம்ம அவரை பின்பற்ற வேண்டியது அவசியம். It is important to realize that we need to follow God. We need to follow the good shepherd, Jesus. நம்ம இன்றைக்கி கடவுளை பின்பற்றுவது அவசியம். நம்மளுடைய நல்ல மேய்ப்பரை நம்ம பின்பற்றுகிறது அவசியமாக இருக்கிறது. இல்லாட்டி இன்றைக்கி தேவனுடைய ஜனம் பலவிதமான குரல்களை கேட்டு அவர்கள் பலவிதமான இந்த சூழ்நிலையில் அவர்கள் பல காரியங்களுக்கு அவர்கள் ஈடுபட்டு ஆண்டவரை பின்பற்ற முடியாமல் போகிறதே ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடாது. If we are not careful, the people of God will be led astray by many voices. And in the end, instead of following God, we follow human voices. We follow those with evil intentions in the name of God. And it doesn't give us hope, and it doesn't give us life. அது ஜீவனை கொண்டு வராது, நம்பிக்கையை கொண்டு வராது. அதனால் இன்றைக்கி கடவுளுடைய குரல் என்ன? கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறார்? What is the voice of God? What is God telling us today? மூன்றாவதாக இயேசு சொல்லுகிறார், இவர்கள் அந்த இயேசு சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளாதனால, because they didn't understand what Jesus is trying to say, Jesus repeats again in another way. இயேசு மறுபடியும் இன்னொரு காரியங்களை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வாசல் உள்ள கதவை நான் தான் அப்படின்னு சொல்லுகிறார். அது 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். In verse 9, Jesus again repeats in another way. He is saying, I am the door. அப்படி என்றால் இயேசு மூலியமாக தான் உண்மையான ஜீவன் உண்டு, வழி நடத்தல் உண்டு. If Jesus is the door, only through Jesus we find protection. In Jesus we find life. In Jesus we find guidance. அப்போ மற்றவர்கள் அங்கே அதை கொடுக்க முடியாது என்று சொல்லி இயேசு சொல்கிறார். And nobody else can give them other than God, ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு தான் அங்கே வழியாக இருக்கிறார். இயேசு தான் அந்த வாசல் வழி கதவு. அவர் மூலியமாக தான் இன்றைக்கு நம்ம இதை அணிந்து கொள்கிறோம். Only through Jesus that we find life, that we find hope, that we find answers to our uncertainties. அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்னத்தை சொல்கிறது என்றால், மேய்ப்பராக இருக்கிற தேவன் ஒருத்தர் தான் தேவனாக இருக்கிறார். அவர் குரலை கேட்கறது அவசியமாக இருக்கிறது. What we are reminded today is that we have only one shepherd, and to know his voice and to listen to his voice is the utmost important. அப்போ முதலாவதாக நாம் அறிந்து கொள்கிறது, வேறு குரல்கள் உண்டு, கடவுள் நாமத்தினால் கூட வரலாம்.
first thing we heed is the warning that there are many other voices that will come even in the name of God or for our own benefit they may claim. நம்மளுடைய நன்மைகளுக்காக அப்படின்னு சொல்லி கூட வரலாம். ஆனாலும் அவர்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். But we have to be careful. ஆனாலும் மிக முக்கியமானது என்னவென்றால் நாம் தேவனுடைய குரலை கேட்டு பின்பற்றுகிறது. But the most important thing here is to recognize God's voice and to follow Him. அது எப்படியாக வரும்? அந்த உறவுனால தான் வரும். கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு. If we have relationship with God, then we do not need to be afraid because we will recognize God's voice instead of other voices. In fact, we don't need any other voices if God is the one who is leading us. கடவுள் நம்மளை வழி நடத்தி பேசுகிறார் என்றால் அப்போ வேற ஒரு குரல் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த நாளிலே தொடர்ந்து நம்ம தேவனோடு இன்னும் ஒரு நெருங்கிய உறவோடு நம்ம காணப்படும் போது நம்ம ஆண்டவரோடு நடக்க கற்றுக்கொள்வோம். When we have even closer relationship with God today, then we will learn to walk with God. Then we will be protected from all other evil that is trying to destroy us. இல்லை நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவனுடைய குரலை நாம் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் வெளியே அங்கே திருடன் கொலை செய்யறதுக்கும் அவன் கொல்லுறதுக்கும் அவன் அங்கே தீங்கை செய்யறதுக்கும் அழிவு கொண்டு வரதுக்கு தான் அங்கே வருகிறான்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். மூன்றாவதாக நம்ம பார்த்தது இயேசுவே தான் அந்த வாசலில் கதவாக இருக்கிறார். அவர் தான் அங்கே சரியான வழியிலே நம்மளை கொண்டு போக முடியும். Jesus himself is the gate. That means he is the only one who can lead us or bring us to life. அப்போ இந்த நாட்களில் நம்ம ரொம்ப சீக்கிரம் மனுஷர்கள் குரலை இல்லை வேறு குரலை கேட்டு நம்ம அங்கே நம்பிக்கை வைக்கிறதோட தொடர்ந்து நம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது அவசியம். Therefore we are reminded that we don't easily hear human voices or any other voices that may claim to do good for us, but continue to hope and trust in God who is the real shepherd and he will bring us to life. அவர் தான் நம்மளுக்கு ஜீவனை கொண்டு வருவார். தொடர்ந்து நம்ம தேவனை பின்பற்றுவோம். We continue to trust God and walk with him. அவரோடு நாம் நடப்போமாக. நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்கள் மூலியமாக ஆண்டவரே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்னது, அவரே நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு மேய்ப்பராக நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக குரல்கள் உண்டு, அநேக பேர் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனாலும் எங்களுக்கு நீர் மட்டும்தான் தேவனாக இருக்கிறீர். உம்முடைய சத்தியத்துக்குள்ளும் உம்முடைய குரலை கேட்டு உம்மை பின்பற்றுவதற்கும் நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஜனம் உம்மை மட்டும் பின்பற்ற எங்களை வழிநடத்துவீராக. உம்மிடத்தில் தான் ஜீவன் உண்டு. நீர் மட்டும்தான் எங்களுக்கு உண்மையான சமாதானத்தை கொடுக்க முடியும். நீர் மட்டும்தான் எங்களுக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுக்க முடியும். உம்முடைய குரலை கேட்டு உம்மை பின்பற்ற எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். Let us at this moment confess the Nicene Creed. வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகத்துக்கும் உண்டாத்துக்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக போந்து பிலாத்தில் காலத்தில் சிலுவையிலே அறியுண்டு பாடுபட்டு அடக்கப்படப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்திலிருந்து ஏறி பிதாவில் வலது பாசத்துக்கு வீட்டிருக்கிறார். உயிரோரையும் மருத்துவரையும் நியாயம் திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறருமாய் பிதாவும் குமாரனுண்டு புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது தோத்திரிக்கப்படுவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஒருத்தரமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டுன்னு விசுவாசிக்கிறேன்.
பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோரும் உயிர்த்தெழுதலும் மறைமைக்குள்ள ஜீவன் உண்டாடுன்னு காத்திருக்கிறேன். ஆமென். இப்பொழுது தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். At this moment, we will continue to pray. Time for intercession. எப்பொழுதும் நம்மளுடைய தேசத்துக்காகவும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் நம்ம ஜெபம் செய்வோம். We will continue to pray for our nation and nations of the world. நம்மளுடைய சபைகளுக்காகவும் நம்ம ஜெபம் செய்வோம். We pray for all the churches around the world and also our diocese. தலைவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். We pray for all the leaders. சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும்னு சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். We pray that right decisions will be made by those who are in authority. இந்த MCO continuationக்காகவும் ஜெபம் செய்வோம். We also pray for the extension of MCO, that all those who are affected, பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். வேலை செய்வர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். We pray for all those who are working. அநேக பேர் அவர்கள் அன்பானவர்களிலிருந்து தூரமாக இருக்கிறதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். We recognize our loved ones who are separated, maybe some who are far away that we cannot see. We pray for them. அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்வோம். We pray for those who are sick. சுகமில்லாதவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோமாக. இந்த சூழ்நிலையில் தேவன் நம்மளை தொடர்ந்து காத்துக்கொள்வார்னு சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். We pray that God will continue to protect us from all the challenges that we are facing. ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஜெபம் முடித்தவுடனே நாம் தொடர்ந்து நம்மளுடைய பாவ அறிக்கைக்கு செல்வோம். After the intercession, we will continue with the confession of sin. God so loved the world that he gave his only Son, Jesus Christ, to save us from our sins, to be our advocate in heaven, and to bring us to eternal life. Let us therefore confess our sins in penitence and faith, firmly resolve to keep God's commandments and to live in love and peace with all men. The prayer of confession. பாவ அறிக்கையின் ஜெபம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவர்களை செய்ததினாலும் நலமானவர்களை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் சேவிக்க அனுகிரகித்தருளும். ஆமீன். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மைகளுக்கும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரைக்குள் சேர்ப்பாராக. ஆமேன். தொடர்ந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே ஆவினால் ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை உண்டு கட்டுவதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு எப்போதும் இருப்பதாக. The peace of the Lord be always with you. தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். Let us pray the Lord's prayer together. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நம்மளுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்கப்படுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போது உங்களோடு நிலைத்திருக்கப்படுவது. ஆமீன். சமாதானத்தோடு போய் ஆண்டவரை சேவிங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Go in peace and serve the Lord in the name of Christ. Amen.
பிரியமானவர்களே, நம்ம அறிந்திருக்கிறபடி இப்பொழுது எம்சிஓ அவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக அவர்கள் ஆக்குறதை நம்ம பார்க்கிறோம். அப்படினால் இன்னும் சில பேர் வேலைக்கு போகலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் சபைகள் இன்னும் திறக்க முடியாது. அதனால் ஆராதனை தொடர்ந்து ஆன்லைனில் தான் இப்போதைக்கு நடைபெறும். இது இன்னும் வேறு ஏதாவது மாற்றம் இருந்தால் அப்போது நம்ம தெரிவிப்போம். Friends, as we have known that the MCO has been relaxed a bit and people can work now, but still churches and mass gatherings are not allowed. So we will still continue with our online services and we will wait for further updates, and if there are changes then we will let you know. So continue to pray. தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் சீக்கிரமாக சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று may God quickly change the situation that we are able to gather. நம்ம தொடர்ந்து கூடி வரலாம்னு சொல்லி நம்ம ஜெபம் செய்வோம். ஆனாலும் மிக முக்கியமாக இப்பொழுது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்மளை பாதுகாக்கிறது. நம்ம எங்கே போனாலும் எச்சரிக்கையோடு போக வேண்டும். ஒரு புது நார்மல் என்று சொல்லுகிறார்களே, அதே போல் நம்ம ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பட் ஃபார் now our safety is important. So wherever you go, be safe, and as it is referred as the new normal, we continue to live carefully so that we will not see a spread of this virus. We pray that God will continue to lead us. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.